அட மோட்டு, சீக்கிரமா எல்லாருக்கும் குட் நியூஸ் சொல்லிடு. இது குட் நியூஸ் மட்டும் இல்ல, சூப்பர் நியூஸ். இப்போ நீங்க எங்களை டிவில மட்டும் இல்ல, ஜியோ ஹாட்ஸ்டார்லயும் பார்க்கலாம். இதுல இருக்க அன்லிமிட்டெட் டூன்ஸ்களோட மஸ்தி, பிரீமியம் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் லைவ் ஸ்போர்ட்ஸ். ஜியோ ஹாட்ஸ்டார், தி வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ். எங்கடா ஓடுறீங்க? ஏய் நில்லுங்க நில்லுங்க. கோபாலே, நாம அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள ஸ்கூல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுரு. கோ கோபாலே. என்னோட பாக்ஸ். நீங்க கிராவிட்டி டெஸ்டுக்கு படிப்பாளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? முதல்ல மேக்ஸ் ஹோம்வொர்க்ல டிஸ்டிங்ஷன் வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளாஸ்ல தூங்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸ் பீரியட்ல ஹோம்வொர்க்கை சப்மிட் பண்ணணும்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம என்ன பண்றது மாதவ்? நல்ல ஐடியா தான். வாங்க நான் சொல்றேன். நாமளும் போவோமா? கிளாஸ் மிஸ்டர் படிப்பாளி, மேக்ஸ்க்கே அறிவாளி. நீ ஹோம்வொர்க்க முடிச்சிருப்பல்ல? சொல்லு சொல்லு. அதுல என்ன சந்தேகம் மாதவ்? அவன் கண்டிப்பா ஹோம்வொர்க்க முடிச்சிருப்பான். நமக்கு முடிச்சு கொடுத்துருவான். ப்ளீஸ் படிப்பாளி. என்னாச்சு? ஆனா மாதவ், நம்ம ஹோம்வொர்க் நம்மளே கூட பண்ணலாம் இல்லையா? வாட் an ஐடியா லக்ஷ்மன். சரி படிப்பாளி, சொல்லுங்க. 2+2க்கு ஆன்சர் என்ன? அட சொல்லுப்பா. 2+2 = 5. ஐயா படிப்பாளி, உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சேவை செய்ய வைக்க இதுதான் சரியான நேரம். ஐடியா. ஹோம்வொர்க்கை என்னால பண்ண முடியும், ஆனா ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். சோ யாரு எனக்கு நிறைய சேவைகள் செய்றீங்களோ இந்த டிஸ்டிங்ஷன் அவங்களுக்காக ஹோம்வொர்க் பண்ணி கொடுப்பேன். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாதவ் வந்து உன்னை மோதினதால நீ கீழே விழுந்து உனக்கு முதுகுலாம் வலிக்கும்ல? நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? கோபால் உன்னை கிண்டல் பண்ணான். வெரி பேட் கோபால், வெரி பேட். ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் திஸ். இந்த காலை நான் தான் பிடிச்சு விடுவேன். மாதவ், இங்க இருந்து நீ போயிடு. இங்க பாரு கோபால், கால் பிடிக்கிறது உனக்கு நல்லா பிடிக்கும்னா வந்து என் காலை பிடி. வா, என்கிட்ட 2 கால் இருக்கு. வந்து மன்னிப்பு கேளு. இவன் காலை நான் தான் அமுக்குவேன். நீங்க மசாஜ் பண்றீங்களா இல்ல எலும்பு உடைக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? வேண்டீங்க. பாத்தீங்களா படிப்பாளி, தேவையில்லாம அந்த முட்டாள்னால நீங்க கீழே விழுந்துட்டீங்க. படிப்பாளி, உனக்கு நாங்க வேற என்னெல்லாம் பண்ணணும் நீயே சொல்லு, அதெல்லாம் பண்ணிடுறோம். என்னோட ட்ரெஸ் துவைக்கணும். டோன்ட் வரி, நான் இப்பவே போய் எல்லா துணியும் துவைச்சு வச்சுட்டு வரேன். சரியா? லக்ஷ்மன் இரு, நானும் வரேன். நானும் துவைக்கிறேன். அவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இங்க நின்று என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவனை புடிங்க. மாதவ், நீ ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். படிப்பாளி ஐயாவோட எந்த துணி கிடைச்சாலும் சீக்கிரமா போய் அதை தூக்கிட்டு வாங்க. துவைச்சு போட்டுருங்க. போங்க. மாதவ், அட மாதவ், நீ எதுக்காக மஞ்சள் கொண்டு வந்திருக்க? இந்த மஞ்சள் தான் இப்ப அவனுக்கு 2 பேருக்கும் டிட்டர்ஜென்ட்டா இருக்க போகுது. டிட்டர்ஜென்ட், இதனால அவங்க துணியில நுரை இருக்காது, கரதா இருக்கும். எங்க பார்த்தாலும் எல்லோ எல்லோ, நட்டி பெல்லோ, சிட்டிங் அந்த பஃபலோ தான். இந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. சீக்கிரமா போலாம் வாங்க. என்ன பாது, லூசர் கேங்க எங்கேயுமே காணோம்.
எல்லாரும் போயிட்டாங்க கோபாலு. அந்த டிஸ்டிங்ஷனோட துணியை இங்கேயே வித்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு பெரிய மிஸ்டேக் கோபாலு, சாலிட் மிஸ்டேக். இங்க் இங்க் இங்க். இவங்க எல்லாரும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, என்னோட ட்ரெஸ்ஸ கொடுங்க. அட, ட்ரெஸ்ஸ கொடுங்கன்னு சொல்றேன்ல மாதவ், சீக்கிரம். சரி, இதோ குடுக்குறேன், எடுத்துக்கோ. நான் தான் அவனுக்கு முதல்ல கொடுத்தேன், ஞாபகம் வச்சுக்கோ. நான் தான் முதல்ல துவைச்சு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம இந்த கோபாலை விட முன்னாடி அவனுக்கு சாரியும் சொல்றேன். சாரி. சரி சரி. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என் ட்ரெஸ் எல்லாம் இப்படி ப்ளூ கலர் ஆக்கி வச்சிருக்கியே. ப்ளூவா? ஆனா ப்ளூ உனக்கு பிடிச்ச கலர் ஆச்சே. ஃபேவரட் கலர் ப்ளூ, கரெக்ட்ல? பேண்ட்ல எதுக்கு yellow கலரா இருக்கு? பயப்படாத, உனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் எல்லோ ஆச்சே. அதான். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் மொத்த ட்ரெஸ் நீங்க வீணாக்கிட்டீங்க. உங்களால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா என்ன? டிஸ்டிங்ஷன், சாண்ட்விச் சாப்பிடுறியா? நீ நிம்மதியா சாப்பிடு, நாங்க உனக்காக விசிறோம். தொண்டை ரொம்ப காஞ்சு போயிருக்கு. இப்ப எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. ஜூஸா? இதோ கொண்டு வரேன். படிப்பாளி, இந்த ஜூஸ குடி. படிப்பாளி, அது வேண்டாம், இத குடிங்க. ஏமா லக்கி, உடதான் உன்கிட்ட இருக்குல்ல, என்ன காப்பாத்திருக்கலாமே. இவங்களோட சேவை எனக்கு தண்டனை மாதிரியே இருக்கு. ஐயா படிப்பாளிங்க பாருங்க, உங்களுக்காக நாங்க லேட்டஸ்ட் வீடியோ கேம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நீ கேம்லயும் நம்பர் 1 ஆக போற. நிறுத்துங்க, படிப்பாளி இப்ப டிவி பார்க்க போறாரு. அதுவும் ஸ்மார்ட் டிவி. ஸ்மார்ட்டா இருக்கவங்க இதான் பார்க்கணும். எங்க படிப்பாளி ஐயா வீடியோ கேம் மட்டும் இல்ல, படிப்பாளி டிவி தான் பாப்பான், டிவி தான் பாப்பான், டிவி தான் பாப்பான். டிவி வீடியோன்னு சொல்லி என்ன வச்சு கேம் ஆடிட்டீங்களேப்பா. போதும், ரொம்ப பண்ணிட்டீங்க. உங்களால எதுவுமே உருப்படியா பண்ணவே முடியாது. இப்ப இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க. இப்ப நான் யாரோட ஹோம்வொர்க் பண்ற ஐடியாவிலேயே இல்ல. மேத்ஸ் கிளாஸ்க்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இந்த தடவை உங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த சிடுமூஞ்சி சாரை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சூப்பர் லக்கி, சூப்பர். இப்ப நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு அருமையான ஐடியா இருக்கு. அருமையான ஐடியா, கேளுங்க. Good morning, பசங்களா. Morning, sir. சரி, நம்ம இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? என்னக்கா பா, சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், நான் ஹானஸ்டா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரல சார். மத்த சப்ஜெக்ட்ஸ படிச்சதால என்னால இதை பண்ண முடியல சார். ஆனா நான் ஃபுல் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க பாருங்க. ஏப்பா, இறங்கி வரேன். சார், நானும் ஹோம்வொர்க் பண்ணல சார். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணதே இல்ல. உங்க முகத்துல முழிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னோட ஹோம்வொர்க்க முதல்ல பாருங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். அது வந்து சார், நானும் என்னோட ஹோம்வொர்க்க பண்ணி முடிக்கவே இல்லை சார். சாரி சார், சோ சாரி. என்ன பண்ணி சொன்ன சார்? நாங்க உண்மையை சொல்லிடுறோம். நாங்களும் ஹோம்வொர்க் பண்ணல. ஆனா எங்களுக்கு போய் சொல்ல விருப்பம் இல்ல சார். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறீங்களேடா. சூப்பர் சார். நீங்க முதல்ல என்னோட ஹோம்வொர்க்க பாருங்க. ஓகே, முத பஞ்சு. என்ன இது? முத பஞ்சு எந்த?
கோபால் மாதவ பார்த்து கொஞ்சமாவது கத்துக்கோ. பாத்தியா அவனுங்கெல்லாம் எவ்வளவு உண்மையா இருக்கானுங்க. இவனுங்க ஹோம்வொர்க் பண்ணன்றத ஒத்துக்கிட்டானுங்க. உன்ன மாதிரி எதையாவது எழுதிட்டு வந்து காட்டல. ஆனா சார் என்னோட ஆன்சர் எல்லாமே ரைட்டா தானே இருக்கு. அப்படியா? ரைட்டா இருக்கா? இப்ப பாரு. சுக்லா 2 + 2 எவ்வளவுன்னு சொல்லுங்க. ஆனா நம்ம மொத பஞ்சி 2 + 2 5ன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். மொத பஞ்செல்லாம் இப்படித்தான் இருக்கு. நான்சென்ஸ். உங்க அம்மா அப்பா ஸ்கூல்ல போய் சொல்றதுக்கு தான் அனுப்பியிருக்காங்களா? அடுத்த தடவை ஹோம்வொர்க் பண்றதா இருந்தா ரொம்ப தெளிவா நல்லா பண்ணு. உட்காரு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்கிட்ட உண்மையை சொன்னதுக்காக நான் உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் ஹோம்வொர்க் எழுத டைம் கொடுக்கிறேன். சரியா? பாரு, நாளைக்கு நான் வரப்ப ரெடியா இருக்கணும். நம்ம சார் நம்மளுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு நாள்ல கூட யார் நம்ம ஹோம்வொர்க் எழுத போறா? படிப்பாளி ஐயா. இல்ல சார்.